எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரிங்க் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க். இது குல்கந்த் மில்க் ஷேக். குல்கந்த் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு செய்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக வெறுமனே சாப்பிட்லாம், இல்லைன்னா அந்த மாதிரி மில்க்லலாம் மில்க் ஷேக் மாதிரி அடித்து சாப்பிட்லாம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க். ஸோ வாங்க இந்த குல்கந்த் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில்லுன்னு ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது குல்கந்த் மில்க் ஷேக். குல்கந்த் ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். இது ரோஸ் பெட்டல்ஸ் தேன் யூஸ் பண்ணி செய்யறது. பாருங்க, குல்கந்த் இப்படி தான் இருக்கும். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் குல்கந்த் போடுங்க. இது கூட ஒரு பெரிய ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்க்க போகிறேன். ரோஸ் எசன்ஸ் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 இல்லைன்னா 2 ட்ராப்ஸ் சேர்த்தா கூட போதும். கடைசியாக 1 கப் பால் ஊற்றுறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்சியை 2 நிமிஷம் ஓட விடுங்க. அவ்வளோதான், சில்லுன்னு குல்கந்த் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டாலான சர்விங் கிளாஸில் ஊற்றி மேலே ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்க. ஸோ குல்கந்த் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க். இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு ட்ரிங்க். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.